இப்போது ஜீரோலேருந்து +1 +2ன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா அதுக்கு எல்லையே கிடையாது. போயிட்டே இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சேம் அதே மாதிரியே -1 -2ன்னு போட்டுட்டு போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒன்றுமே எல்லையே கிடையாது. ஆதியும் இல்லாதது, அந்தமும் இல்லாதது, எல்லையற்றது. நம்ம கடவுளை இப்படி தான் நம்ம வர்ணிப்போம். அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாதது, காண முடியாது, கண்களால் காண முடியாது அப்படின்லாம் சொல்லி நம்ம வர்ணிப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்முடைய மனசுக்குன்னு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு தூக்கி போட்டு காமிச்சிட்டே இருக்கும். யூடியூப்பில் சும்மா ஒரு வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது பற்றின ரிலேட்டடான வீடியோஸ் அடுத்தடுத்து நீங்கள் தேடாமையே வந்துகிட்டே இருக்கும். எடுத்து காமிச்சிட்டே இருக்கும், நம்மளுக்கு விரித்து காமிக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ, நம்ம என்னவோ ஆகணும், நம்முடைய சோல் பர்பஸ் என்ன, நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம், அதை நோக்கி சிந்திச்சோம் அப்படின்னா, அதில் எண்ணத்தை குவிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பாதை சரியான பாதையாக இருக்கும். அதனுடைய முடிவு மரணமில்லா பெருவாழ்வாக இருக்கும், இறைநிலையாக இருக்கும். எல்லாமே வந்து ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். சேம் வே நம்மளுக்கு சுற்றி நெகட்டிவ் பீப்புள் கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறையா கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம். இவங்களை பற்றியெல்லாம் யோசித்தோம் அப்படின்னா, முக்கியமாக நான் சொன்ன மாதிரி விக்டிம்ஸ், நார்சிசம் பீப்புள் கிட்ட சிக்கி இருக்கக்கூடிய விக்டிம்ஸ்க்கு மெயினாக என்னோடய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களை டார்கெட் பண்ணி எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி யோசிச்சு நம்மளை இப்படியெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, இவங்களை நான் எப்படி பழி வாங்கணும், இவங்க அடுத்தது என்ன பிளான் போடுவாங்க, இவங்களுக்கு எதிராக நம்ம என்ன மாதிரிலாம் போட்டு இவங்களை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றியே செல்ஃப் டாக் உள்ள ஓடி 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 நம்மளுடைய உடம்பு, மனசு, நேரம் எல்லாமே விரயமாகி கடைசியில் அழிவு, மரணம், இதுதான் மிச்சம். ஸோ எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணுமோ, என்ன வேணுமோ அதில் கவனத்தை செலுத்துங்க. வராமல் இருக்காது, தாட்ஸ் வரதான் செய்யும். அப்படி வரும் பொழுது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு சின்ன மந்த்ரா என்ன அப்படின்னா, சின்ன மந்த்ரா கிடையாது, ரொம்ப ரொம்ப அற்புதமான பெரிய மந்த்ரா, வாழ்க வளமுடன். உங்களை நீங்களே வாழ்க வளமுடன் வாழ்த்த 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 உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். தேவையில்லாத சக்திகள், தேவையில்லாத எண்ணங்கள், உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத நோய்கள் முதல் கொண்டு எல்லாமே விலகி போகும். நீங்கள் வளமாக வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டுமே உங்களை கூடி வந்து உங்களை உயர்த்தும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.